அந்த இன்விடேஷன் தான். இங்க பாருங்க. டிக்கெட்டும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா அதான் கிடைக்கலையே. அப்புறம் எப்படி போக முடியும்? டிக்கெட்டை அவங்க மொபைல்ல அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த இன்விடேஷன் இருந்தாதான் போட்டியில கலந்துக்க முடியும். அத இப்போ நீயே தேடி எடுத்து வந்து கொடுத்துட்டியா? டிக்கெட் இல்ல, போக முடியாதுன்னு நினைச்சனே. என் கனவு கோட்டை எல்லாம் தகர்ந்து போச்சே. அண்ணா சரவணா, ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, நீங்க முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்க கிளம்புங்க. நேரமாச்சுலமா. ஆமாண்டா டே, நீ இங்க இருந்து மதுரைக்கு போயிட்டு அங்க இருந்து ஃளைட்ல போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. இந்தம்மா முதல்ல இத பிடி, சீக்கிரம் கிளம்புங்க, நேரம் ஆயிடுச்சு. இத பத்திரமா வச்சுக்கோ. சீக்கிரம் போ சந்தியா, எதையும் யோசிக்க வேண்டாம். சீக்கிரம் தயாராகி வாங்க. போடா. என்னப்பா மேலதாளத்தோட வந்திருக்காங்க? ஆமாங்க ஐயா, சரவணையா போட்டிக்கு போறாருன்னு செல்வமும் சக்கரையும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்படியா? ஹாய், எங்க அண்ணன் ஃப்ளைட்ல போறாரு. ஏய் மயிலு, செல்வம், ஐயா இன்விடேஷன் கிடைச்சிருச்சு. ஐயா ஏரோப்ளேன்ல போறாரு. இப்ப அடிங்கன அடியா. அடிங்கப்பா. பார்வதி, பாட்டில்ல தண்ணி புடிச்சு வச்சிட்டியா? விட்டா புலிசோர்லாம் கட்டி குடிப்பீங்க போல இருக்கே. ஏண்டா? என்னம்மா நீங்க எல்லாமே ஃளைட்லயே குடுப்பாங்கம்மா. அப்படியா? ஆமா, அண்ணன் அண்ணியும் வீட்டு வாசல்ல இருந்து ஃப்ளைட்ல ஏறி போறாங்க. உனக்கு மூளை ஒண்ணு கடவுள் வைக்கவே இல்லையாடா? என்னடி ஆதி, சண்டை போடாத. சுமாரா ஆள பாரு. பார்வதி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. மா, அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணனும் அண்ணியும் வந்துருவாங்க. முடியல. இன்னும் இதுங்கள வேற காணும். தயவு செஞ்சு எனக்கு 1 மணி நேரம் லீவ் கொடுத்து எங்கயாவது தீவுக்கு அனுப்பிடு கடவுளே. இது வந்துட்டு அத்தை. வா சந்தியா, வா சரவணா, வா வா. சரவணா. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் இருமா எடுத்து சந்தியா, வச்சிட்டீங்களா? ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்க. வாங்க 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 வாங்க. போட்டிக்கு போய் ஜெயிச்சிட்டு சந்தோஷமா நீ வரணும். சரியா? நல்லா இருங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போ இருக்குடா. அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எல்லாரும் அசந்து போற மாதிரி ஜெயிச்சிட்டு வா சரவணா. சரிங்கப்பா. தைரியமா போயிட்டு வா. அத்தை, டைம் ஆயிடுச்சு அத்தை. அண்ணா வெளிய சத்தம் கேக்குது, ஆட்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. கிளம்புங்க. சரி போலாம். வாங்க போலாம். வா சிவகாமி, இந்த வரேங்க. போலாம். சீக்கிரம் வாங்க. மழை பெய்யுது. மழை வர வருதே, நல்ல சகனம். ஏஹே, என்ன இது? மழை பெய்யுதா? அண்ணே, நீ ஜெயிச்சிட்டு வரணும். நான் உன்னை டிவில பாத்துக்கிட்டே இருப்பேன். சரிடா. என்னடா அது மேல எல்லாம் வச்சு இதெல்லாம் எதுக்கு? அண்ணே, நம்ம ஏரியால இருந்து ஒரு போட்டிக்கு விமானத்துல போற. சும்மாவானே? ஆமா, நம்ம ஊர்லயே முதல் ஆள் நீதானே. அண்ணே, நீ ஜெயிச்சிட்டு வரும்போது இன்னும் செத்துடுவோம். டேய், அடிங்கடா. நீங்க சொன்னது உண்மைதானா சிவகாமி? நிஜமாவே விமானத்துல தான் போறீங்களா? சந்தியா, அத்தை, நீ அதை எடு. இதோ எடுக்கிறேன். சீக்கிரம் எடு எடு. அது காமிக்கலாம். காமிமா. பாருங்க. இதான். பாத்தீங்கல்ல? நல்லா பாருங்க. இருங்க இருங்க, பிரிச்சு காட்டுறேன். என் புள்ள பேர் இதுல எழுதி இருக்கு பாருங்க. சரவணன். சென்னையில என் மகனை சமையல் போட்டிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. என் பையன் டிவில எல்லாம் வர போறான். இன்னைக்கு ஏரோப்ளேன்ல தான் போக போறான். சரவணன் தம்பி பேரு கொடி கட்டி பறக்க போகுது. வாழ்த்துக்கள் தம்பி. நன்றிக்கா நன்றிக்கா. ஏன் சிவகாமி நீ இப்படி இருக்க? நீ கிளம்பலையா? போதும் கவிதா, போதும். விமானத்துல போக போறோம்னு சொன்னதுக்கே இந்த பாடா போச்சு. இன்னும் நான் போயிட்டு வந்துட்டேனா? என்ன சொன்ன சிவகாமி? என் புள்ளையும் மருமகளும் சந்தோஷமா போயிட்டு வரட்டும். உங்களை எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல, அதான் சொல்றேன்.
2 பேர் முகத்தையும் பார்த்தாலே என்னமோ ஹனிமூன் போற மாதிரி ரொம்ப தான். அத்தை நாங்க கிளம்புறோம். சரி 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 கிளம்புங்க கிளம்புங்க. அண்ணி ஜாக்கிரதையா. மறக்காம அப்பப்ப கால் பண்ணி பேசுங்க சரியா? சரி நல்லா சந்தியா, வாசிங்க. ஒரு நிமிஷம் இரு இரு. ஏய், அர்ச்சனா இங்க அர்ச்சனா வா. வாமா. இங்க வா அட. வாங்க வா ஐயோ. இங்க. சந்தியா முக்கியமா அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு போ. இவ மட்டும் இல்லனா இது நடந்திருக்குமா? ம்ஹும். இத்தனை வருஷத்துல இவ செஞ்ச உருப்படியான ஒரே ஒரு காரியம் இது மட்டும்தான். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ம், ரொம்ப தேங்க்ஸ் அர்ச்சனா. அடிங்க நல்லா. அட மாப்ள ஏய், பார்வதி மாப்பிள்ள வந்திருக்காரு. எப்படி இருக்கீங்க? இந்த போட்டியில வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மாப்ள. நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஊருக்கு போறீங்கன்னு பார்வதி சொன்னா, அதான் வாழ்த்து சொல்லான்னு சர்ப்ரைஸா வந்தேன். அவளுக்கு கூட இது தெரியாது. சூப்பர் மாப்ள. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. அடிங்கடா மேலத்தை அடிங்கடா. அடி அடி. மாப்ள உள்ள வாங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல மாமா இருக்கட்டும், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அட என்ன மாப்ள, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா நல்லாவா இருக்கும்? ஆமா ஆமா. தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. இல்லங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நம்ம வீடு தானே, நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வரேன். எனக்கு கொஞ்சம் பேங்க் வேலைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க, நான் வரேங்க, கிளம்புறேன். மாப்பிள்ள வருவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ஆமா என் பொண்ணுக்கு கிடைச்ச மாப்பிள்ள தங்கமான மனுஷன் தான். சரி உள்ள சரி, போலாமா? ஆமா. உள்ள போலாம். மழை பெய்யுது, எல்லாம் உள்ள போலாம் வாங்க. ஆமா, அட, ஆமா. சரி, வாங்க. வாங்க. மேலதாளத்தோட கலக்கிட்டீங்க. பாஸ்கர், நிச்சயமா உன்னை நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். அப்படி நடக்கவும் நடக்காது. போச்சு போச்சு. அந்த சந்தியா இருக்கும் போதே இன்விடேஷன், டிக்கெட் எல்லாமே தூக்கி பழைய பேப்பர் கடையில போட்டேன். மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? தெரிஞ்சே கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்தேன். எல்லாம் வீணா போயிடுச்சு. நானே எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விலை இருக்கணும்னு நினைச்சேன். அதான் அதனாலதான் எல்லாமே. தேவையா அதெல்லாம் எனக்கு? தேவையா? அர்ச்சனா, என்னங்க ஏங்க என்னங்கன்னு கேட்டேன். பதில் சொல்லாம இப்படி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேள்வி கேட்டா உங்ககிட்ட இருந்து உண்மை வருமா பொய் வருமான்னு யோசிக்கிறேன்னு அர்த்தம். நானே கடுப்புல இருக்கேன், சும்மா வளரிட்டு இருக்காதீங்க. டிக்கெட் இல்லாம அவங்க கிளம்ப முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப எப்படி கிளம்பி போனாங்க பாருங்க. அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. என்ன பாக்குற? இது எல்லாமே ஓ வேலை தானே? என்ன சொல்றீங்க? நடிக்காத அர்ச்சனா, உண்மையை சொல்லிரு. டிக்கெட் காணாம போனது, அது திரும்ப கிடைச்சது, இது எல்லாமே நீ தான் திட்டம் போட்டு செஞ்சிருக்கியோன்னு எனக்கு தோணுது. ஆமாங்க, எனக்கு வேற வேலையே இல்ல. அவங்க மட்டும் ஃப்ளைட்ல போறாங்கன்னு எனக்கு ஆத்திரமா இருக்குதான். புருஷனும் உங்களை நம்பி அதை சொன்ன பாத்தீங்களா? அதான் நான் பண்ண தப்பு. நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நீ தான் டிக்கெட், இன்விடேஷன் ரெண்டையும் ஒளிச்சு வச்சுட்டு இப்ப டிக்கெட் இல்லாம போக முடியாதுன்னு நான் சொன்னதும் இன்விடேஷனை மட்டும் கொண்டு வந்து கொடுத்து
நல்ல பேர் வாங்கலான்னு திட்டம் போட்டியோன்னு என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அர்ச்சனா. ஆத்தாடி கூடவே இருந்து பார்த்த மாதிரில சொல்றாரு. அர்ச்சனா இவ்ளோ ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியா திட்டம் போட்டிருக்க? என்ன இப்ப நீ பதில் பேசாம நிக்கிற? என்ன சொல்லி என் வாயை அடைக்கலான்னு பாக்குறியா? உங்க புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு யோசிக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சிருக்கணும். நிம்மதியா இருந்திருக்கும். என்ன பத்தி நீங்க என்னதான் நினைச்சீங்க? அப்படியே நான் ஒளிச்சு வச்சிருந்தேன்னு வைங்க, தலையே போனாலும் எடுத்து கொடுத்துருக்கவே மாட்டேன். ஐயோ பாவனு குப்பையில போய் தேடி எடுத்து கொடுத்தேன் பாருங்க. அதுக்கு நீங்க இதுவும் பேசுவீங்க, இன்னமும் பேசுவீங்க. என்ன பாக்குறீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த குடும்பத்துக்கு நல்லதே பண்ண கூடாது. நானும் நல்லவளாவே இருந்துடக்கூடாது. இனிமே பாத்துக்க. சரி விடு, நீ செய்யலனே வச்சுக்கலாம். என்னத்தை விடுறது? தாலி கட்டின புருஷன் நீங்களே என் மேல இந்த லட்சணத்துல நம்பிக்கை வச்சிருந்தா மத்தவங்க ரொம்ப மதிச்சிருவாங்க. என்ன அச்சு பிச்சுன்னு என் பக்கத்துல வருவீங்கல்ல, அப்ப இருக்கு உங்களுக்கு. வச்சுக்கிறேன். என்னமோ சொல்றா, ஆனா இவதான் ஏதோ பண்ணிருக்கான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணு வைக்கிறதா நல்லது. ஐயோ ஜஸ்ட் மிஸ். என்னை விட உஷாரா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரை சமாளிச்சிடலாம். ஆனா இவ்ளோ செஞ்சும் கிளம்பி போயிட்டாங்களே. போட்டும், போய் தோத்துட்டு வரட்டும். அப்பதான் இந்த சந்தியா கொஞ்சமாவது அடங்குவா. ஏண்டா அதான் கொரோனாலாம் குறைஞ்சிச்சுல்ல, அப்புறம் ஏன்டா குற்றால அருவியை திறக்க மாட்டாங்க? டேய் நீ பாட்டுங்க போயிடாதடா. 2 நாள் பெஞ்ச மழையில மெயின் அருவில இருந்து 10 அடி தள்ளி ஊத்துதான் தண்ணி. அடிச்சு தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க. மச்சான் மொத்தமா கேங்கோட போய் எங்க குளிச்சு சந்தோஷப்பட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ போடணும்டா. ஆனா இங்க விட மாட்டாங்களே. உனக்கு தான் ஊரில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதுல எவ்வளவு கூட்டிட்டு போய் ஊர் சுத்த வேண்டியதானே. இப்ப என்ன எங்களெல்லாம் புதுசா கூப்பிடுறா? எங்கடா ஒருத்தையும் வழிக்கு வர மாட்டா. அந்த பார்வதி என்னடானா டச்ல இல்லையா? அவ என் டச்ல இல்லாம இருக்குன்னு தான் நினைக்கிறா. ஆனா நான் அவளை விட்டுறதா இல்ல. என்னை எவ்வளவு கேவலமா மாட்டி விட்டா. அவளை பழிக்கு பழி வாங்குறவர்களும் நான் ஓய மாட்டேன். டேய் அவளுதான் கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. பாஸ்கர் ஒருத்த வேற இருக்கான். டேய் அவனே இப்ப ஏன் கண்ட்ரோல தான் மச்சான் இருக்கான். நான் என்ன சொன்னாலும் செய்யற மாதிரி அவனை மாத்தி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே அவனை வச்சுதான் மொத்த காரியத்தையும் முடிக்க போறேன். யாரா அவன் உன்கிட்ட வந்து சிக்கியிருக்கா? காமிக்கிறேன். இந்தடா இவன் தான். காட்ரா. டேய் இந்த நீயே பாரு. என்னடா பார்வதி குடும்பத்தோட போய் அங்க செட்டில் ஆயிட்டா போல இருக்கே. நீ என்னடானா அவ ஊ கண்ட்ரோல்ல இருக்கான்னு சொல்லிட்டு எங்ககிட்டே கதை குத்துனுக்குற. என்னடா நீ ஒத்துடா. எங்க கிட்ட சீன் போடுறதுக்காக ஏதாவது ஒன்று அடிச்சு விடாதுடா. அவன் பார்வதி கூட டூயிட் பாடிட்டு இருக்க போறான். டேய் 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 நில்றா. டேய் விக்கி. வெல்கம் 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 தி கிரேட் குக்கிங் காம்படிஷன். ஹார்ட்லி வெல்கம். ஹலோ ஹலோ ஹலோ. சந்தியா எப்படி இருக்கீங்க? என்னங்க அசிங்கப்படுத்திட்டீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். இப்போ உங்களை பார்த்துட்டோம்ல. என்ன பார்த்துட்டீங்களா? இனிமே யோகா தான் உனக்கு. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன சரவணன் சைக்கிள் கேப்ல கலாய்க்கிற மாதிரி டெவலப் ஆயிட்டீங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லாம் இந்த யோகியை பார்த்த ராசிதான் ஒரு நாள் சொல்லுவீங்க. ஏங்க எங்க ராசி இருக்கட்டும், உங்க ராசி எப்படி இருக்கு? நீங்க எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களாங்க, இதாங்க பொண்ணுங்க மனசுங்கிறது. இப்படி ஒரு வார்த்தை கேட்டியா? கேட்க தோணுச்சா உனக்கு? முதல்ல சொல்லியா முதல்ல. ஐயோ உங்களுக்கு என்னங்க எல்லாம் ஜோடி ஜோடியா வரீங்க. நமக்கு அந்த ராசில ஒத்துட்ட மாட்டேங்குதுங்க. அச்சச்சோ, இதுக்கே மனசு தளர விட்டா எப்படி? ஜோடினா லேஸ்ல கிடைச்சிருமா என்ன?
இதுக்கெல்லாம் விடாம போராடணும் நீங்க. இந்த தடவை அந்த முடிவோட தாங்க இருக்கேன். என்ன முடிவு? இங்க இருந்து போகும்போது நானும் ஜோடியா தான் போவேன். அதான் என் லட்சியம், அதான் என் சாசனம். ஆஹா. எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நேரமா வெயில் அடிக்குது, வாங்க உள்ள போலாம். வாங்க 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 வாங்க. என்ன யாரையும் காணோம்? எல்லாரும் வந்தாச்சா? ஒவ்வொருத்தரும் வந்து தாங்க இருக்காங்க. ஓ. ஆமா, நீங்க 2 பேரும் தனியா வந்திருக்கீங்க. வீட்ல இருந்து யாரும் வரலையா? ஏங்க, உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். வீட்ல இருந்து யாரும் வரலீங்களா? அவங்களுக்கு தனியா ரூம் அலாட் பண்ணிருக்கோங்க. இல்லங்க, வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏதோ கேட்க கூடாத கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தயங்கி தயங்கி பதில் சொல்றீங்க. சரி விடுங்க, தேவையில்லாத டாபிக். டோன்டர் சூப்பர்வைசர். ஹார்ட்லி வெல்கம் மிஸ்டர் சரவணன். நன்றி சார். தேங்க் யூ சார். உங்க கூட யாரும் வரலையா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரூம் புக் பண்ணிருக்கேன். சேம் क्वेश्चन சார். யாரும் வரல, இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. சரி விடுங்க சார், ரூம் மிச்சம். கேன் ஐ ஷேர் சம் அதர் தட் Shut up. நல்லா இருந்தா பிடிக்காதே. தட்ஸ் ஆல் ரைட் சரவணன். போட்டிக்கு தயாரா வந்திருக்கீங்களா? தயாரா வந்திருக்கோம். சந்தியா, இன்விடேஷன் காணாம போச்சுன்னு கால் பண்ணி கேட்டீங்க, கிடைச்சிருச்சுல? கிடைச்சிருச்சு. ஓகே, குட். ப்ளீஸ் ஹேவ் எ சீட். உங்களுக்கு ரூம் கீ கொஞ்ச நேரத்துல கொடுத்துறேன். ஓகே சார். சரிங்க சார். நீங்க போய் உட்காருங்க, ரூம் கீ நான் வாங்கிட்டு வரேன். தேங்க் யூ. ப்ளீஸ். தேங்க் யூ சார். ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா எம்டி வராரா இல்லையா? வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரா கூட்டி வரணுமா? லைட் கிடைக்கல. மேடம். தேங்க் யூ. இந்தாங்க சார். தேங்க்ஸ். எங்க வெல்கம். இருக்க? என்னங்க இவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு? ஏங்க, ஜூஸ் ஜில்லுன்னு தான் இருக்கும், குடிங்க. ஏங்க, சாவி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது? வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபோன் பண்ணனும் சொல்ற. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ ஒரு நிமிஷம் சார். சார், கீ எப்ப சார் கிடைக்கும்? 5 minutes. சரவணன், 5 minutes சரவணன். கீ வந்துரும். போயா கொஞ்சம் ஆளே அவனையும் பாரு. வாவ், வாட் a love. ஏமா, ஒண்ணு இல்லம்மா, அவங்கள சொன்ன நீ போ. இடியட். எப்பா. ஏங்க, என்னங்க, என்னாச்சு? இந்த கிளாஸ்ல கிளாஸா? என்னாச்சுங்க? ஜூஸ் ஏதாவது தெரிஞ்சிருச்சா? ஏங்க, நல்லா தானங்க இருக்கு. ஏங்க, குடிங்க ஃபர்ஸ்ட். இருங்க. இதுல நிறைய ஜூஸ் இருக்கே. ஜூஸ் கொடுக்கும்போது கொஞ்சமாவா கொடுப்பாங்க? கிளாஸ் நிறைய தானே கொடுப்பாங்க. குடிங்க. அது இல்லைங்க, நான் நிறைய குடிச்சிட்டேன். ஆனா இதுல அளவு குறையவே இல்லையே. கிளாஸ கீழே வைக்கும் போது பாதி தாங்க வச்சேன். என்னையே பாக்குறீங்க? இல்ல, நீங்க தெரியாம கிளாஸ மாத்தி எடுத்துட்டீங்களோ? சான்ஸே இல்ல. நாளா உங்க கிளாஸ ஒண்ணு மாத்தி எடுக்கல. ஓகே, அப்புறம் எப்படி இதுல அளவு குறையாம இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சரியா தான் இருக்கு. குடிங்க. எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது. நீங்க தான் தெரியாம மாத்தி எடுத்துட்டீங்களோ? என்ன அப்படி பாக்குறீங்க? சொல்றது கேட்கவே மாட்டீங்களா நீங்க? அதான் நான் சொல்றேன்ல, நான் ஒண்ணும் தெரியாம எடுக்கல. இது ஏன் கிளாஸ் தான். அப்படி ஒண்ணு போட்டனா இதெல்லாம் மட்டும் கரெக்டா கண்டுபிடிங்க. யோகி,
சார் கீ அவங்க கிட்ட கொடுத்துருங்க, நான் வரேன். ஓகே Okay, சார், thank you. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஜூஸ் நல்லா டேஸ்டா இருக்கா? ஆ? 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 நீங்க குடிக்கிறத பார்த்தா இன்னைக்கு ஜூஸ் காலியாகாதுன்னு நினைக்கிறேன். ஐ நோ ஐ நோ ஐ நோ. எனக்கு ஒரு ஜோடி கிடைக்கட்டும், அப்புறம் அப்புறம் என்ன? அப்பப்போ இவங்க கிட்ட டிப்ஸ் கிட்ட வச்சுப்பேன். ம், ஆ. ம். சந்தியா, ஆ. இந்தங்க ரூம் சாவி. ரூம்லயும் 2 ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க அங்க போய் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சேம். என்ஜாய். குட் ஜாப். யாருங்க அவன் இவன்? கிடக்குறான் பைத்தியக்காரன். நீங்க வாங்க போலாம். ஆ, ஜூஸ் ஜூஸ் குடிக்கணும்ல.